ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மகாபெரியவா தன்னை தேடி வர்ற பக்தர்களோட இன்னல்களை இன்பமா மாத்துறார். அவரோட சன்னிதானத்துக்கு முன்னாடி நாம நின்னாலே நம்ம மனசுக்கு சாந்தியும் நிம்மதியும் உண்டாருது. பெரியவா மேல முழு ஈடுபாடு உள்ளவங்களுக்கு அவர் சொன்ன பரிகாரங்கள் பூஜை முறைகள் எல்லாம் நல்ல பலன் கொடுக்கிறது. நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையை வளப்படுத்த புனிதப்படுத்தவும் பெரியவா வேத இதிகாச புராணங்கள்ல இருந்து எத்தனையோ விஷயங்களை விளக்கங்களோட எளிய மக்களுக்கு புரிகிற வகையில சொல்லியிருக்கார். அதையெல்லாம் தொகுத்து தெய்வத்தின் குரல்னு 7 பாகங்கள் கொண்ட புத்தகமா பிரசுரிச்சிருக்காங்க. அந்த புத்தகத்தோட ஆடியோ புக்கை நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் சேனல்ல தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ அந்த வீடியோஸை கேளுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்போ மகாபெரியவாளோட பக்தர் ஒருத்தரோட அனுபவத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சமயம் மகாபெரியவா மடத்துல அருள் பாலிச்சுட்டு இருந்தப்போ பக்தர்கள் அவரை தரிசனம் பண்றதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில ஒரு பெண்மணி வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது. அதை இன்னைக்கு மகாபெரியவா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முடிவோட வந்திருந்தாங்க. அந்த எண்ணத்தோடையே மகாபெரியவால நமஸ்காரம் பண்ணாங்க. அப்போ பெரியவா என்ன விஷயம் அப்படின்னு அந்த பெண்மணி கிட்ட கேட்டாங்க. உடனே அந்த பெண்மணி, பெரியவா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, குடும்பத்துல ஒரே பிரச்சனை குழப்பம், அதெல்லாம் சரியாகணும்னு நிறைய ஸ்லோகம் சொல்றேன், பகவான பிரார்த்தனை பண்றேன். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு மத்தியானம் 1 மணி ஆயிடுறது. இவ்வளோ ஸ்லோகம் சொல்லியும் பிரார்த்தனை பண்ணியும் என் பிரச்சனை தீரல. சுவாமிகள் தான் எனக்கு ஒரு வழி காட்டணும்னு கேட்டாங்க. அந்த பெண்ணை கனிவோட அமைதியா பார்த்துட்டே இருந்த பெரியவா பதில் பேச ஆரம்பிச்சார். ஸ்லோகங்களை எப்போ எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டார். என் வேலைகளை செஞ்சுட்டே தான் சொல்றேன். நிக்கிறப்போ நடக்கிறப்போ காய்கறி நறுக்கிறப்போ இப்படி என் வேலைகளை செஞ்சுட்டே சொல்லுவேன். உடனே பெரியவா சொன்னார், கட்டாயம் அதுக்கு பலன் உண்டு. சஷ்டி கவசம், திருப்பாவை, விஷ்ணு சகசரநாமம், லலிதா சகசரநாமம், கந்த குரு கவசம், தேவாரம், திவ்ய பிரபந்தம், இப்படி எத்தனையோ ஸ்லோகங்கள் தமிழ்லயும் இருக்கு, சமஸ்கிருதத்திலயும் இருக்கு. எல்லாமே விசேஷ பலன் தரக்கூடியவைதான். ஸ்லோகம் சொல்லிண்டே வேலை செய்யறதும் நல்ல பழக்கம்தான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதுலயும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னார். அது என்ன விஷயம்னு எல்லாரும் யோசனை பண்ணிண்டே மகாபெரியவா சொல்றத கவனமா கேக்குறாங்க. ஸ்லோகம் சொல்லிண்டே வேலை செய்யறதும் நல்ல பழக்கம்தான். இருந்தாலும் பெரிய அளவுல பலன் கிடைக்கணும்னா முதல்ல மன ஒருமைப்பாடு அவசியம். இப்போ நல்லா சமைக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு அடுப்பு பக்கத்துல போனாதானே சமைக்க முடியும். காய்கறி நறுக்கணும்னா அரிவாள் மனை, காய்கறி இதெல்லாம் பக்கத்துல வச்சுக்கணும் இல்லையா? குளிக்கணும்னு நினைக்கிறோம், தண்ணி வாளி பக்கத்துல இருக்க வேண்டாமா? பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம மனசு எல்லா இடத்துலயும் இருக்கிற பகவான உணரக்கூடிய பக்குவத்துல இல்லையே, அலைப்பாஞ்சுட்டே இருக்கே. அந்த அலைப்பாயிர மனச பிடிச்சு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்ல. மனசு ஒருமைப்படாம பகவான உணர முடியாது. மனசுல பகவான் இல்லாம வெறுமனே ஸ்லோகத்தை முணுமுணுக்கிறதால ஒரு பலனும் இல்ல. வெறுமனே வாயால ஸ்லோகம் சொல்லிண்டு மனசு அலபாஞ்சுண்டே வேற எதையோ சிந்தனை பண்ணிட்டு இருந்தா எப்படி முழு பலன் கிடைக்கும்? அதனால உங்களோட இஷ்ட தெய்வத்தோட படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சு உட்கார்ந்து மனசார பகவான பிரார்த்தனை பண்ணிண்டு ஸ்லோகம் சொல்லி பாருங்கோ. வேற எந்த நினைப்பும் இல்லாம ஸ்லோகம் சொல்லி பழகுங்கோ. காலையிலயோ சாயந்தரமோ ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லணும். இது எல்லாமே மனசு ஒருமுகப்படுறதுக்காகத்தான். பிரச்சனை எல்லாம் படிப்படியா குறையும். வரப்போற நாட்கள்ல உங்க கஷ்டங்கள் விலகி எல்லாம் நல்லபடியா அமையும்னு சொல்லி மகாபெரியவா முடிச்சார். அன்னைக்கு அந்த பெண்மணி கேட்ட சந்தேகத்தால மகாபெரியவா
நம்ம எல்லாருக்குமே பதில் சொல்லி நம்ம சந்தேகத்தையும் தீர்த்து வச்சு நமக்கும் பகவானோட அருள் கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். நாமளும் மகா பெரியவா சொன்ன மாதிரி மன ஒருமைப்பாட்டோட இறை வழிபாடு செய்ய முயற்சி செய்வோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.